ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கூடையும் சேர்த்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு தக்காளி தொக்கு. இதை சட்டுன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணி ரெடியாக வச்சிட்டோன்னா 5 நிமிஷம்தான் ஆகும். அதுக்குள்ளவே நம்ம செஞ்சிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தக்காளி தொக்கை குக்கரில் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. ஒரு 100 ml வரைக்கும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு எண்ணெய் சூடான உடனே கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்ச உடனே 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகமும் பொரிஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் உளுந்து. நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். சேஞ்ச் ஆன உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. அது கூடவே கொஞ்சம் இடித்த பூண்டு இதையும் சேர்த்து இதை ஒரு வாட்டி வதக்கி விடலாம். ரொம்ப வதக்கணும்னு இல்லை, லைட்டாக வதக்கினா போதும். இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளி தொக்குக்கு வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது 2 வெங்காயம். கூடவே தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது 4 தக்காளி. எல்லாம் சேர்த்து இதை வதக்க தேவையில்லை. அப்படியே ஃபுல்லாக பரவன மாதிரி எடுத்து மட்டும் விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள். இது கலருக்காக தான் சேர்க்குறது. காஷ்மீர் மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் நான் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். தேவையான எல்லா பொருளும் சேர்த்தாச்சு. இப்போ குக்கரை மூடி 2 விசில் வச்சிடலாம். நல்லா குழையணுன்னா இன்னும் ஒரு விசில் கூட சேர்த்து வச்சுக்கோங்க. ஆனால் இதுவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் விடிய காலையில் எங்கன்னா கிளம்புறீங்க அப்படின்னா இதை முன்னாள் நைட்டே செஞ்சு வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே குக்கரை மட்டும் ஓப்பன் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. மறுநாள் காலையில் தேவைப்படும் போது ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா இது நல்லாயிருக்கும். ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கரண்டி போட்டு நல்லா இதை கலந்து விடுங்க. நம்ம கலந்து விடுறதுலேயே அந்த தக்காளியெலாம் நல்லா குழஞ்சிரும். ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே வெந்துடுச்சு. இப்போது சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்ஸஸ் சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.